நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல, ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வந்துட்டு வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாருங்கள், கன்னி ராசிக்கு கடவுள்தான் துணை, சிம்ம ராசிக்கு எப்படி அஷ்டம சனி
சனி பகவானும் ராகுவும் கேதுவும் வச்சு செய்கிறாங்களோ அது போல் கன்னி ராசி அன்பர்களுக்கு வாயே திறக்க முடியாது. வீட்டில் எதை சொன்னாலும் நீங்கள் சொல்வது பிறருடைய நன்மைக்காக அவங்க மீது கொண்ட அந்த அளவு கடந்த அன்பின் காரணமாக நீங்கள் சில விஷயங்களை சொல்வீங்க. அஃபெக்ஷன், பசங்க மேலே உள்ள ஒரு பாசத்தில் சொல்வீங்க. நடக்கவே நடக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களை அப்படியே ஒரு தீமையாக மாறிவிடும். காரணம் என்ன? கன்னி ராசி அன்பர்களே, எடுக்கின்ற செயல்கள் எல்லாம் தடை. எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னு நினைக்கிற சமயம் என்னால் போக முடியல. தடை, காரிய தடை, காரிய தடை. டிலே ஆகிறது. டிலே ஆனால் கூட இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு தள்ளி போகுது, ஒரு 10 நாள் தள்ளி நடந்தால் கூட பரவாயில்ல. என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியல சாமி, ஒன்றுமே நடக்கலை. ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, சமாளிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சில கஷ்டங்கள், சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள், சிலதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது, மேஜிக்காக இருக்கும். இவங்களும் அதுக்கு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிச்சி யோசித்து நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த தடைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்குமோ, நமக்கு ஏதாவது வச்சுருக்காங்களோ, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் இருக்கோ, நம்ம தொழிலுக்கு ஏதாவது சாபங்கள் இருக்கோ, அதனால தான் பிளாக் மேஜிக்கோ, அதனால தான் அண்ணன் இப்படி ஆகிட்டாரோ, அண்ணன் குடும்பம் ஏன் இப்படி ஆச்சு, அப்பா ஏன் இப்படி ஆனார், அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்குமோ, செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, என்னால் எதுவும் செய்ய முடியல சாமின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை எந்த செயலையும் முன்னேறவே விடமாட்டாரு. எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி போய் அவர் நிற்கிறாரு. அப்போ போகிற இடங்கள் ஒரு ஃபோன் பண்ணி, ஒரு ஃபோனில் கூட நம்மளால ஜெயிக்க முடியல, காரியத்தடை. அப்போ நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே, வீட்டில் நல்ல முறையில், உயர்ந்த முறையில் உங்கள் தொழில் நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், சிறப்பான முறையில் கிரக பிரீத்தி, அந்த 9 கிரகங்களுக்கும் பிரீத்தி ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஒரு நவகிரக ஹோமம், நவகிரக சாந்தி, மெயினாக ஒரு சுதர்சன ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமங்கள், ஒரு ஆயுஷ் ஹோமம். உடம்பு முடியாமல் இருக்கா, இது யாகத்திற்கான காலம், இது வழிபாட்டிற்கான காலம். அதை நீங்கள் அறிந்து உங்களை எண்ணிக்கை செய்தால் நல்லது. உங்கள் நட்சத்திரத்துக்கு செய்யலாமா, இல்லை மனைவியுடைய நட்சத்திரம் செய்யலாமா, இல்லை பசங்களுடைய நட்சத்திரத்துக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டு வீட்டில் ஒரு யாகம் வேள்வி செய்வீர்களே ஆனால் அந்த யாகம் புகப்பட்டதுனாக்கா நிச்சயமா யாகத்திற்கு ஒரு சக்தி உண்டு. அது என்னதான் வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தாலும், கெட்ட சக்திகள் இருந்தாலும், ஒரு புதையலே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு, ஒரு பெரிய அதிர்ஷ்டமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் கன்னி ராசிக்கு, அந்த அதிர்ஷ்டம் கை மேலே கண்ணு மேலே தெரியும், ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களால் அடைய முடியாது, தடை. அப்போ கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தானாக கிடைக்கும், தடைகள் விலகும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. குறிப்பா தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், உள்நாடுகளில் வெளிநாடுகளில் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 2 வீலர் ஷோரூமாக இருக்கலாம், கார் ஷோரூமாக இருக்கலாம், கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் பிஸ்னஸ்ஸு, ஜூஸ் பிஸ்னஸ்ஸு, ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ்ஸு, அல்லது ரா மெட்டீரியலு, கெமிக்கல்ஸு, கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்து செய்யக்கூடியவங்க, கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ மெயினாக உங்களுக்கு உடம்பு அடுத்தடுத்து உடம்பு படுத்தி எடுக்குதா, உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா,
திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்குதா, அல்லது ஒரு மிகப்பெரிய சாபங்கள் செய்வினை கோளாறுகள் போல வாட்டி எடுக்குது. ஏதோ இருக்கு சாமி, எனக்கு என் குடும்பத்துக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, சந்தேகங்கள் இருக்கா? கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, அதெல்லாம் அந்த யாகத்தில் போட்டு தான் பொசுக்க முடியும். உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அந்த யாகத்தில் போட்டு பொசுக்க முடியும். அப்போது நல்ல பல யாகங்கள் வீட்டில், குடியிருக்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் யாகங்கள் செய்து கஷ்டங்களை பொசுக்க வேண்டிய கால நேரம் ஆனி மாதம் கை கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களே, மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா வந்து, நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட வந்து தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரர் கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை வந்து ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, அது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை வந்து கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ அந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே, ஆனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, எங்கே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.